திருத்தம் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசை சரமாரி கேள்விகளால தொலைச்சி எடுத்தாங்க. இந்த சட்ட திருத்தம் பெரும்பான்மை பலத்தோட நாடாளுமன்ற இரு அவையில நிறைவேற்றப்பட்டாலும் அந்த சட்ட திருத்தத்துக்கான எதிர்ப்பு நாடு முழுவதும் அப்படியே இருந்துட்டு தான் வருது. இந்த விஷயத்தை இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம மத சார்பற்ற கட்சிகளும் தொடர்ந்து கடுமையா எதிர்த்தும் வராங்க. இது மத்திய அரசோட அரசு இதழையும் வெளியிடப்பட்ட நிலையில நாடு முழுவதும் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்துல குவிஞ்சது. இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் இருதரப்பு வாதத்தையும் கேட்டு மத்திய அரசுக்கு கேள்வி மேல கேள்வியை அடுக்கி இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் எழுப்பிய அடுக்கடுக்கான கேள்விகள் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தபோது எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இறுதியா மத்திய அரசுக்கு பல கேள்விகளை கேட்டாங்க. இந்து அறநிலையத்துறை சட்டப்படி இந்துக்கள் மட்டுமே அந்த சொத்துக்களை நிர்வகிக்க முடியும்னு இருக்கும்போது வக்ஃப் சட்டத்துல மட்டும் புதிய நடைமுறை ஏன் கடைபிடிக்கப்படுதுன்னு கேள்வி எழுப்பினாங்க. அதே மாதிரி பயனாளிகளால இல்ல வக்ஃப் தீர்ப்புகளால ஒரு சொத்து வக்ஃப்னு நிரூபிக்கப்பட்டா அது செல்லாதுன்னு சொல்றீங்களான்னு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அந்த நடைமுறை இப்ப இருக்கிற சட்டப்படி தொடர முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காங்க. கூடவே பிரிட்டிஷ் ஆட்சி வரும் வரைக்கும் இந்தியாவில் சொத்துக்களை பதிவு செய்யும் நடைமுறை இல்லைன்னு 14ஆம் 17ஆம் நூற்றாண்டுல இருக்கும் சொத்துக்கள் கூட வக்ஃப் சொத்துக்களா இருக்கும்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை, திருப்பதி தேவசம் போர்டு போன்ற இந்து கோவில் நிர்வாக அமைப்புல இந்துக்கள் அல்லாதோர் இருக்கிறத உதாரணமா காண்பிக்க முடியுமான்னு கேள்வி எழுப்பினதோட ஒரு நிலம் வக்ஃபுக்கு சொந்தமானதுன்னு ஒருத்தர் சொல்றார், அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு அரசு சொல்லுது, ஆனா அதை உறுதிப்படுத்தும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதிலிருந்தே அடுத்து என்ன நடக்கும்னு தெளிவா யோசிக்க முடியுதுன்னு இது நியாயமானது தானா அப்படின்னும் புதிய திருத்தங்களுக்கு பிறகு மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்கள்ல பெரும்பாலான உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களா இருப்பாங்களான்னு கேள்விகளை எழுப்பியதோட வக்ஃப் சொத்தை ஒருவர் பதிவு செய்ய வர்றப்ப அது அரசு நிலம்னு அரசு சொன்னா அப்போ என்ன நடக்கும்? வக்ஃப்னு நீதிமன்றத்தால தீர்மானிக்கப்பட்ட பிரிவு 2A எப்படி மீற முடியும்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பின நீதிபதிகள் வக்ஃப் சொத்து எது என்பதை ஏன் நீதிமன்றம் முடிவு செய்ய அனுமதிக்க கூடாதுன்னு மத்திய அரசு கிட்ட கேள்விகளை எழுப்பி இருக்காங்க நீதிபதிகள். வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை விசாரிச்சு மத்திய அரசு கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை தொடர்ந்து நீதிமன்றத்தால வக்ஃப்னு உத்தரவிடப்பட்ட சொத்துக்களை ரத்து செய்யக்கூடாதுன்னு அது பயன்பாட்டின் அடிப்படையிலான வக்ஃபாக இருந்தாலும் சரி ஒப்பந்த அடிப்படையிலான வக்ஃபாக இருந்தாலும் சரின்னு தெரிவிச்ச நீதிபதிகள் அது கூட இன்னும் சில இடைக்கால உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்காங்க. அதுபடி மாவட்ட ஆட்சியர் சொத்துக்களை வகைப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடரலாம், ஆனா நடவடிக்கை மேற்கொள்ளும் விதி அமலுக்கு வராதுன்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. வக்ஃப் திருத்த மசோதா 2 அவையிலையும் தாக்கல் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதலும் வழங்கியதை அடுத்து சட்டமா இயற்றப்பட்டுச்சு. இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு மத சுதந்திரம் சிறுபான்மையினர் நலனுக்கு எதிரானதுன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வந்த நிலையில வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு எதிர்த்து மனு தாக்கல் செஞ்சாங்க. அதன் அடிப்படையிலேயே உச்சநீதிமன்றம் இப்போ இந்த மனுக்களை விசாரிச்சு மத்திய அரசு கிட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கு. வக்ஃப் திருத்த சட்டம் குறித்த வழக்கு தொடர் விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட இருக்கிறதுனால அடுத்தடுத்த அமர்வுல நீதிபதிகளோட கேள்விக்கு மத்திய அரசு சொல்ல போற பதில்களையும் அதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்க போற கேள்விகள் மற்றும் உத்தரவுகளை பொறுத்தே வக்ஃப் திருத்த சட்டம் குறித்த தீர்வுகள் தெரிய வரும்.